கையில என்ன பிச்சுட்டு கிடக்கா? இது பணம் பழம்ல. சரி, இதுல என்ன நன்மைலாம் இருக்கு? இதுல நன்மைன்னு பார்த்தா நிறைய இருக்கு பாத்துக்க. என்னடா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு. சரி, பணம் பழத்துல இருந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு பாத்துக்க. இது நம்ம செயற்கை மூலமா வரக்கூடிய கிடையாது. இது இயற்கையா நம்ம தரக்கூடிய ஒரு பிரசாதம் மாதிரி இது. சரி சரி. ஆமா, அதுக்கப்புறம் சுகர் பிரஷர் வராது. இது வந்து நம்ம அவிச்சு அதாவது எப்படின்னா நல்லா சுட்டு சாப்பிடலாம். வந்து என்ன இருக்கு மேல நல்லா சுட்டு சாப்பிட்டா வச்சுக்க நல்ல ஒரு இனிப்பு தன்மை கொடுக்கும். அப்புறம் இதுல இன்னொன்னு கொஞ்சம் பழுத்துட்டு இதுக்கு முன்னாடி செங்காயா இருக்கும் பாத்துக்க. சரி, அது செங்காயா எப்படி சொல்லணும்னா பழுக்கைக்கு முன்னாடி அதாவது ஒரு முக்காவாசி பழுத்துருக்குன்னு வச்சுக்க. அதை நம்ம வந்து மேல உள்ள செதுக்கி அதனால வெட்டி நல்லா கருப்பட்டி போட்டு நல்லா உரல போட்டு இடிச்சு அப்படின்னு வச்சுக்கேன். அது ஒரு செம டேஸ்டா இருக்கும் பாத்துக்க. ஆமா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான். இது எப்படின்னாக்கி தீயில நல்லா சுட்டு அதுல சின்ன வயசுல நான் ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிட்டது இதுதான் பாத்துக்க. சாப்பிட்டா இப்ப நல்லா செவன் இருக்கு. ஆமா, நல்ல டேஸ்டா இருக்கும். இனிப்பு கொடுத்துரும். இப்ப ஒரு டேஸ்ட் இருக்கா, இப்ப நல்லா சாப்பிடலாம் பாத்துக்க. தீயில சுட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் பாத்துக்க. பனைமரத்துல பாத்தீங்கன்னா நிறைய நன்மை இருக்கு பாத்துக்க. என்ன நன்மை? அதுல பாத்தீங்கன்னா இப்ப பனைமரமே ஒரு நன்மை தான். அதுல ஒரு நன்மை எப்படின்னாக்கி இப்போ பனை ஓலையை பொறுத்துட்டு எடுத்துட்டு வச்சுக்க. கார்த்திகை மாசம் வந்தாலே போதும்ல, வந்துட்டாலே கொழுக்கட்டை தான். ஆமா, ஒரு பனைமரம் ஏறி தேடது வச்சுக்க. எங்கடா ஓலை இருக்கும், எங்க வெட்டலாம் அப்படின்ட்டு அவன் குருத்தோலை பனை ஏறிய தெரியாம தான் தடுமாடுவான். பனை ஏறி தெரியாத எனக்குலாம் ஏற தெரியாது மாயினே போய் தேட வந்துக்க. எங்கடா இருப்பான் அவன் நல்லா பனையரம் வந்துக்க. அதுல அவன்கிட்ட போய் நைஸா ஐஸ் வச்சு எனக்கு ஒரு ஓலை வெட்டிதால உனக்கு ஒரு ரசனாயம் தர அதுல அவனு வந்துடும். சரி வா போ அப்படின்ட்டு. ஆமா, நிறைய நன்மை இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா வாழையில் நிறைய நன்மை இருக்கு. அப்புறம் இது நொங்கு. ஆமா, நொங்கு சீசன் போதும் நம்ம நொங்கு தான் சொல்ல வேண்டாம். நம்ம ஊரை பொறுத்தளவு நொங்குல விட்டுட்டு வச்சுக்க, வெட்ட தவிர விட்டு வச்சுக்க பனங்காயம் மாறிடும். பனங்கால விட்டுட்டு வச்சுக்க பனம் பழம். இதுலயும் விட்டுட்டு வச்சுக்க என்ன கீழே உழுதுரும் அந்த பனம்பழம். அதை எடுத்து நம்ம கிளங்குழி போட்டு வச்சுக்க அதை ஃபுல்லா அடுக்கணும் பாத்துக்க. இந்த மாதிரி அடுக்கணும். இது கீழே இருக்கணும், இது வந்து மேல இருக்கணும் பாத்துக்க. இப்படி அடுக்கணும் வச்சுக்க. அப்படியே அடிக்கி மண்ணு போட்டு ஒரு 3-4 மாசம் நல்லா முளைச்சிரும் பாத்துக்க. கிழங்கா யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் அது கிழங்கு நல்லா அவிச்சு அதை சாப்பிட்டுலாம். அவிச்ச உடனே இன்னொரு இருக்குது. அவிச்சோன்னா நம்ம சாடம் இப்ப நிறைய சாப்பிட முடியாது, காய வைக்கணும். கிழங்கு நல்லா காய வச்சாக்கி கெட்டே போகுது. அது கிழங்கு சென்றா நம்ம கிழிச்சு அப்புறம் காய வச்சிருந்ததுக்க. காய வச்சோன்னா கடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பல்லுல எல்லாம் கடிச்சாக்கி பல்லுல உடஞ்சு போகும். பல்லுல கடிக்க முடியாது. இந்த வயசான கடிச்சான்னு வச்சுக்க கொஞ்சம் முக்காவாசி பல்லு இருக்கால பல்ல உடஞ்சு போகும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை என்ன செய்யணும், பொரிக்கடலை அந்த காஞ்சி போன கிழங்கு இருக்கு தெரியுமா, பொரிக்கடலை கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் அந்த ஆமா அதெல்லாம் போட்டு உரல போட்டு இடிச்சுன்னு வச்சுக்க. அது சரியான டேஸ்டா இருக்கும். ஆமா, அப்படி அதுக்கப்புறம் இன்னொன்னு கிழங்கு அவிப்போம் பாரு. கிழங்கு அவிச்சு கிழங்கு சூடா இருக்குமா, அதை என்ன செய்யணும், அது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பொரிக்கடலை போட்டு நம்ம இடிச்சு சூட்டோட அதுல சாப்பிட்டா அது நல்லா நல்ல களி மாதிரி இருக்கும் பாத்துக்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் கலரு. ஆமா, அது நல்லா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆமா, நம்ம நிறைய நன்மை இருக்கு. ஆனா இதுல ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம். காரணம் இது இயற்கையா தரக்கூடியது பாத்துக்க. இதுல எந்த நம்ம உரமும் போட்டு நம்ம எதுவும் ரெடி பண்ணல, எதுவுமே நம்ம ரெடி பண்ணல பாத்துக்க. அதுவே உளுந்து அதுவே நம்ம பறிக்க திங்கும். ஆமா, அது தின்றன்னு தானே வரும். நம்ம அதுதானே வரை இருக்கும். இப்ப திங்க வேண்டியதான். அதான் வேலை வயிறு பசிக்கு பாத்துக்க. சரி, ஆமா, அது கடக்கட்டு அதுல ஒவ்வொன்னா திங்கணும். முடிச்சுதான். சரி பாப்பா.